மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2024ல ரிலீஸ் ஆன மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி ஆனந்த் ஸ்ரீபாலா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அப்பா அம்மா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நைட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பொண்ணை வந்து காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கூட வந்து வார்டனும் வந்திருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கா. ஆனால் வந்து ஈவினிங்லேருந்து கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அந்த மாதிரி என்றைக்குமே கண்டினியூஸாக வந்ததில்லை. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட் வந்து 9 o'clock தாண்டிடுச்சு. இன்னுமே வந்து பொண்ணு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. அதனால இவங்க நேராக வந்து ஹாஸ்டலுக்கு கால் பண்ணால் ஹாஸ்டலில் வார்டன் சொல்லியிருக்காங்க அவள் வந்து ரீச் ஆகவே இல்லைன்னு. அவள் ஒரு லா ஸ்டூடெண்ட். ஸோ அப்பா அம்மா வந்து அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க நீங்கள் வந்து விமன்ஸ் போலீஸ் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணுறாங்க. அங்கே போனால் அவங்க வேற மாதிரி ஜுரிடிஷனில் இல்லை, வேற இடத்துக்கு போங்கன்றாங்க. ஸோ அந்த நைட்டு மட்டும் அவங்க 3 இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த 3வது போலீஸ் ஸ்டேஷனில் தான் விசாரிக்கிறாங்க. அப்போ கேட்கும்போது என்ன பேசுனீங்க இன்னைக்கு, எப்படி இருந்தான்னு கேட்கும்போது நல்லா நார்மலாக பேசினா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சேடாக டிப்ரெஷனெல்லாம் இல்லை, அவள் வந்து எங்கள் மேலே கோவமும் படலை, அவள் எங்கே போனானே தெரியல, ஃபோன் சுவிச் ஆஃப்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நாங்கள் தேடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு போங்கன்னா அந்த அப்பா அம்மா போக மாட்டேங்கிறாங்க. எல்லா போலீஸ்க்கும் வந்து அவங்க வாக்கி டாக்கில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஏஜில் ஒரு பொண்ணு காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. விடிகாலில் அவருக்கு ஒரு கால் வருது. அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்ட பொண்ணோட ஃபோட்டோலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட டெட் பாடி வந்து அந்த ஊர் ஹார்பரில் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ்க்கு அது சொல்லலை. அவங்கள சும்மா வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஜீப்பில். ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்ட்டு. ஆனால் வாக்கி டாக்கில் இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாதிரி ஒரு ஏஜில் இந்த பொண்ணு அங்கே டெட் பாடி கிடச்சிருக்குன்னு திரும்பவும் பேசுகிறாங்க. அவர் எல்லாமே கேட்டுடுறாரு. அங்கே போய் பார்த்தா அவரோட பொண்ணு தான். அவர் அப்படியே அழுதுட்டுருக்காரு. கடைசியில் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கேஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேர்ள் வந்து அந்த ஹார்பரில் வந்து நின்றுட்டு ஜம்ப் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ரிப்போர்ட் வருது. ஆனால் பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. தற்கொலை பண்ணுறதுக்கான எந்த ரீசனுமே அவகிட்ட இல்லை. அவள் வந்து படிப்புலையும் நல்ல டிஸ்டிங்ஷன் வாங்கி அப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சந்தோஷமாக அவள் இருந்தா, எப்படி அவள் இறந்து போவா? அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock முன்னாடி வந்து அவள் பேசியிருக்கா. ஆனால் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறத்துலேருந்து வந்து பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது. அவள் இவ்வளோ அசால்ட்டாக இருக்க மாட்டா அப்படின்றது அவங்களோட சந்தேகமே. ஸோ எப்படி வந்து அவள் இறந்து போவான்னு அப்பா அம்மா ஒத்துக்கலை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு மீடியாவில் அது பரபரப்பாக இருந்துச்சு. அண்ட் ஒரு 2 months ஆனோன்னு எல்லாருமே அதை மறந்து போயிட்டாங்க. ஸோ கேஸ் ஈஸியாக மூடிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஏற்ற மாதிரி சூசைட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஒரு நியூஸ் சேனலில் ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து சேனல் இன்னும் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல கேஸ் இருக்குது, நம்ம அதை எடுத்தால் வந்து ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு. அப்படி என்ன கேஸ் இருக்குது அப்படின்னமோ 6 months முன்னாடி இந்த டெத்தான அந்த மெரின் கேஸை சொல்கிறாங்க. ஸோ நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்தது, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் போலீஸ் இந்த மாதிரி மூடிட்டாங்க. அதான் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதை எடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க. இல்லை, அது நம்ம வந்து எடுக்கும்போது சம்டைம்ஸ் அதுலேருந்து வேறு ஏதாவது வரலாம். அது வந்து சூசைட் இல்லைன்னு அப்பா அம்மா நம்பும் போது ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். நம்ம ஏன் அதை பரபரப்பை யூஸ் பண்ணிக்கூடாது? திரும்பவும் அதை பற்றி சொல்லும் போது திரும்பவும் எல்லா மக்களும் அதை பற்றி பார்ப்பாங்க. அப்போ நமக்கு நல்ல சேனல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. சரி, இந்த கேஸ் நல்லா இருக்கு, நீ இப்போ ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு ஒரு போலீஸ் ரெக்கார்ட் ரூம் காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கால் வந்து நல்லா நடக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். பார்த்தா அவர் வந்து போலீஸாக இருந்திருக்காரு. ஏதோ ஒரு டைமில் வந்து துப்பாக்கி சூடுபட்டு அவரோட கால் வந்து அவர் இழந்திருக்காரு. அதனால அவருக்கு வந்து ரெக்கார்ட் ரூமில் வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் அங்கே இருக்கார். அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, கேஸ் பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே வந்து ஆனந்த் ஸ்ரீபாலா, நம்ம படத்தோட அந்த ஹீரோ, அவர் அங்கே இருக்கார். ஸோ இது யார், போலீஸா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இது வந்து போலீஸ் கிடையாது. ஆனால் ஒரு போலீஸ் லேடி முன்னாடி இருந்தாங்கல்ல, அந்த லேடியோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து அடிக்கடி இங்கே வருவான். பழைய கேஸ்லாம் எடுத்து பார்ப்பான். நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி படிப்பான். அது என்னமோ அவனுக்கு ஒரு ஹாபி மாதிரி. அதெல்லாம் படிக்கும்போது அவன் அந்த கேஸை படிச்சுட்டு அவன் ஒரு புதுசான ஒரு தியரி சொல்லுவான். இதில் இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கு, இல்லைனா வந்து அவன் ஐடியா சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்கும். போலீஸ் கேஸில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவன் இப்போது போலீஸ் டெஸ்ட் எழுதியிருக்கான். ரிசல்ட் வந்துருச்சுன்னா அவன் போலீஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு தெரியுது இந்த டிவி சேனலில் இருக்க பொண்ணு வந்து இந்த ஆனந்த் ஸ்ரீபாலாவோட லவர். ஆனந்த் ஸ்ரீபாலா போலீஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் ரிசல்ட் வர வரைக்கும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனியில் இன்டர்வியூக்காக போகிறாரு அடுத்த நாள். அங்கே போய் எல்லா எக்ஸாம் பாஸ் ஆகுறாரு. அவங்க கேட்குற கொஷின்ஸ்லாம் அழகாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க அம்மாவை பற்றி அழகாக சொல்கிறாங்க. இந்த கொஷினை கேட்ட உடனே இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே தாட் பிளாக் மாதிரி இருக்காரு. ஆனந்த் என்ன சொல்கிறீங்க, சொல்லுங்கள், உங்கள் அம்மா பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் திரும்பி பார்க்குறாரு. ஒரு பொண்ணு அங்கே உட்காந்துருக்கா. அவளை பார்த்துட்டு அம்மா அம்மா அப்படின்றாரு. என்ன இவர் அந்த பொண்ணை கூப்பிடுறாருன்னு பார்த்தா அப்போ தான் நமக்கு தெரியுது அவருக்கு வந்து தன்னோட அம்மாவோட உருவம் அவருக்கு மட்டும் தெரியுதுன்னு. அந்த பொண்ணு அவர் பார்த்து பேசலை. அவருக்கு பக்கத்தில் வந்து அம்மா இருக்க மாதிரி இருக்குது. அந்த அம்மா ஃபேஸை காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வந்து பூவே உனக்காக படத்தில் நடித்த அந்த சங்கீதா. ஸோ அவங்க வந்து அப்படி எட்டி பார்க்குறாங்க. இவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, அம்மா உன்னை பற்றி சொல்ல சொல்கிறாங்க, டென்ஷனாக இருக்குது அப்படின்றாங்க. அவங்க அம்மா வந்து பயப்படாமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேனேஜரை பார்த்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து சின்ன வயசுலேயே நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு இடத்துல தான் அவர் ஸ்லிப் ஆகிட்டார். அவருக்கு அதனால அந்த ஜாப் கிடைக்கல.
இந்த ரெக்கார்ட் ரூமில் இருந்தாங்களே அவரோட அங்கிள் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, கவலைப்படாத, நீ எதுக்கு இன்டர்வியூ போன, கண்டிப்பாக நீ போலீஸ் தான் ஆக போகிறேன்னு. அப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்க, அவங்களும் சொல்கிறாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு, உனக்கு வந்து நான் ஒரு வேலை தரேன், என்னோட டிவி இதில் வந்து ஷோ நடத்த போகிறோம், அதுக்கு வந்து கிரியேட்டிவ் ஹெட் வேணும், நீ அதில் ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி நான் சம்பளமும் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க பேரும் ஸ்ரீபாலா. ஸ்ரீபாலான்ற ஒரே காரணத்துக்காக தான் அம்மா பேர் இருக்குன்னு அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க ஷூட்டிங் எங்கே போகிறாங்கன்னா அந்த இறந்து போன மெரினோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு வேலையும் கிடையாது, அந்த கேமராவெலாம் எடுக்கிறது வைக்கிறது தான், இதுக்கு தான் கூட்டு வந்திருக்கா அப்படின்னு அவர் உள்ளே போகிறாரு. ஸோ அப்பா அம்மா உட்கார வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் பொண்ணு வந்து இறந்து போனது வந்து சூசைட், நீயே நம்பலை அப்படிலாம் கேட்குறாங்க. அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அண்ட் அந்த என்னைக்கு இறந்து போனாலும் அன்னைக்கு ஒரு மத்தியானம் லஞ்ச் டைமில் அவள் கால் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி வந்து அவளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கேன்னு சொன்னான். ஸோ எங்களை வந்து அங்கே வந்து பார்க்க சொல்லியிருந்தா, அவளுக்கு ப்ராஜெக்ட் இருக்கனால இங்கே வர முடியாது, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தா. அவ்வளோ சந்தோஷமாக பேசும்போதே சார்ஜ் கம்மியாக இருக்குமா நான் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. அண்ட் ஈவினிங் நைட்டு கால் வராத போது தான் நாங்கள் டவுட் பட்டோம். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக பேசினவ எப்படி இறந்து போவா, எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படி சொல்கிறாங்க. தான் பொண்ணை நினச்சி அந்த அம்மா அழதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டு வாங்குறாங்க. ஸோ அக்கார்டிங் டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால அவள் வந்து பிரிட்ஜ்லேருந்து ஜம்ப் பண்ணிட்டா. கீழே ஜம்ப் பண்ணி அவள் தண்ணிக்குள்ளே இறந்து கிடந்தா. 12 மணி நேரம் பாடி உள்ளே இருந்தது, அப்படி தான் வந்திருக்கு. ஆனால் அதில் பார்த்தா 150 ml வாட்டர் தான் அவள் உடம்புக்குள்ளே போயிருக்கு. அவ்வளோ கம்மியாக தண்ணி குடிச்சிருக்கான்னு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ரூமை செக் பண்ணி பார்க்குறாரு, அங்கே வந்து இன்ஹேலர் இருக்குது. ஸோ வந்து கேட்குறாரு, உங்கள் பொண்ணுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை இருக்கான்னா, சின்ன வயசில் ஒரு 8 இயர்ஸ்லேருந்தே இருக்குது, அவள் வந்து அந்த இன்ஹேலர் எடுப்பா. அதுக்கப்புறம் தண்ணியை பார்த்தா பயப்படுவாள் அவங்க பொண்ணு கேட்டால், ஆமாம் ரொம்ப பயம், தண்ணியில் இறங்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அம்மா. ஸோ இவருக்கு வந்து தோணுது கண்டிப்பாக வந்து இது சூசைடாக இருக்காது அப்படின்னு, உங்கள் பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அப்பா அம்மா ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. இவளுக்கு கோவம் வருது, நீ அந்த அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லி வச்ச, ஏற்கனவே அவங்க வந்து சூசைடில் நம்பிட்டு இருக்காங்க, நீ வேற ஓவரா பண்ணிட்டியேன்னு அந்த லவர் திட்டுறாங்க. அண்ட் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு லவர் இருக்காங்க, அவனுக்கும் அவளுக்கும் சண்டை, அதனால ஜம்ப் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் சொல்கிறார், ஹீரோ எப்படி இருந்தாலுமே தண்ணியை பார்த்து பயப்படுறவங்க அதில் போய் ஜம்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்குது, அவையே அவளுக்கு பிடிக்காத ஒன்று செய்யணும் அப்படின்னு. ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏன் அதில் எனக்கு செத்து போகிற முடிவு பண்ணிட்டோம், இதில் என்ன இருக்குன்னு. இல்லை, சைக்கலாஜிக்கலாக அதெல்லாம் இருக்குது, பயப்படுற இடத்துல பண்ண மாட்டாங்க, வேறு மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 150 ml தான் உள்ளே போயிருக்கு, அதுக்கு சான்ஸே இல்லை, 12 மணி நேரமாக உள்ளே இருந்திருக்கா, உடம்பு அவ்வளோ வீங்கவும் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து சூசைட் மாதிரியே இல்லை அப்படின்றாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா சங்கீதா அடிக்கடி வந்து அவங்க கடுகு மட்டும் தெரிவாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க, இல்லை கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போவும் வந்து அவர் அப்படியே வந்து யோசிச்சுட்டே வீட்டில் இருக்காரு. நீ ஏன் குழப்பமா இருக்க, வந்து இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த கேஸ் உன்னை தேடி வரும், அதெல்லாம் நீ ரொம்ப யோசிக்காத, உன் லவர் கூட போய் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கேன்னு சொல்லி அவ கூட இந்த இன்வெஸ்டிகேஷன் இதில் வந்து நீ கலந்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னனாலே இவரும் கூட போகிறாரு. இந்த லவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஷின் கேட்குறாங்க, ஹாஸ்டலில் போய் கொஷின் கேட்குறாங்க, இப்போ வார்டன் கிட்ட எல்லாம் கேட்குறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவள் லவ் பண்ணுறான்னு தெரியும், அண்ட் அப்பப்போ சண்டையும் போடுவாங்க, மற்றபடி அவள் எதுவுமே சோகமாலாம் இல்லை, பர்டிகுலர்லி அவள் தான் எங்களுக்கும் ரிசல்ட் பார்த்து சொன்னா, அவள் டிஸ்டிங்ஷன் வாங்கி இந்த டாப் ஸ்கோரராக இருந்தா, அவள் அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, செத்து போதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இதே சமயத்தில் நம்ம ஹீரோ எழுதின அந்த போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுறாரு. அந்த ரிசல்ட் அந்த அங்கிளுக்கும் அவருக்கும் சொல்கிறாங்க, 2 பேரும் ரொம்ப ஹாப்பி, இனி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும் பாஸ் ஆனால் போதும், ஸோ நீ போலீஸ் ஆக போகிற, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க, இனிமேல் இந்த கேஸை வந்து போலீஸ் ஆகியே நீ வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. மெரின் வந்து நல்லா வந்து ஒரு ரிலீஜியஸ் பர்சன், அவள் எப்போவுமே சர்ச்சுக்கு போவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சர்ச்சில் போய் விசாரிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஃபாதர் கிட்ட கேட்குறாங்க, அவளோட லவ் விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது, ஆமாம் மெரின் ரோனின்ற பையனை லவ் பண்ணான்னு சொல்லியிருக்கா, அவங்க பேரண்ட்ஸ் கூட அவள் சொல்லலை, அவள் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னா, எனக்கு அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா, நான் சரி பார்த்துட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட நானே பேசுகிற படிப்பு முடியும்னு நான் சொல்லியிருந்தேன், அவள் அந்தளவுக்கு நல்ல ஒபீடியண்டான பொண்ணு அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. ஸோ இந்த ரோனியோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க போய் விசாரிக்க போகிறாங்க. அவன் வந்து இப்போது கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. அவனை வழியில் பார்க்குறாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்கள் லவரை பற்றி பேசணுன்றாங்க. உடனே அவன் சொல்கிறான், ஆல்ரெடி நான் தான் வந்து ஏதோ காரணன்ற மாதிரி என்னை ஜெயிலெலாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க, என் மேலே எந்த தப்புல வெளியே விட்டாங்க, நான் திரும்ப திரும்ப இதே யோசிக்க விரும்பல, ஆல்ரெடி நான் என் லவரை இழந்துட்டேன், எனக்கு பேச எந்த இஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். இப்போ இந்த நியூஸ் வந்து டிவியில் போட்டு இவங்க திரும்பவும் இந்த கேஸை பற்றி சொல்லும் போது பீப்புளெலாம் திரும்பவும் என்கரேஜ் ஆகுறாங்க, அவங்களாம் பார்க்குறாங்க, டிஆர்பி இவங்க நினச்ச மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுது, இது வந்து பரபரப்பு இன்னும் ஏற்றுறதுக்காக அதை பற்றியே வந்து காரசாரமாக நம்ம ஹீரோயின் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து அவங்க லவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ பேசு, அப்போ தான் இது இன்னுமே இதாக இருக்கும், உனக்கு நல்லா வந்து தியரட்டிக்கலாக தெரிஞ்சிருக்குல்ல, அந்த நாலேஜ் இருக்குல்ல, நீ சொல்லுன்னு. உடனே அவரும் வந்து அந்த ஷோவில் வந்து பேசுகிறாரு, நான் வந்து இதை பற்றி நல்லா பார்த்தேன், இது கண்டிப்பாக வந்து மர்டர் தான், ஏன்னா இந்த மாதிரி அவள் 12 மணி நேரம் இருந்தாலும் பாடி வந்து கொஞ்சம் உப்பி இருக்கணும், நான் அப்படி ஆகலை, அதே மாதிரி அவளோட லங்ஸ்லேயும் ஸ்டொமக்லேயும் ரொம்ப கம்மியான வாட்டர் தான் இருந்திருக்கு, அவள் போட்டு இந்த கோல்டு செயின், அவளோட ரிங்கு அதெல்லாம் வந்துட்டு கிடைக்கவே இல்லை, எங்கே போச்சுனே தெரியல, அவளோட செல்ஃபோன் காணோம், இப்போ வரைக்கும் போலீஸ் இது எதையுமே வந்து கண்டுபிடிக்கல. ஸோ இதெல்லாம் எங்கே போச்சு. திரும்பவும் மீட்டிங் போடுறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு வந்து நியாயமே இல்லை, கிடைக்கல, கேஸை அவசரமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு ஹெட்டேக்காக போச்சு.
இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, சங்கர் தாஸ் அப்படின்ற டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ கூப்பிடுறாங்க. இந்த கேஸ் வந்து திரும்பவும் ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, ஆல்ரெடி இது சால்வ்டு மேம், எனக்கு நல்லா தெரியும். இது வந்து சூசைட் தான் அப்படின்னு. பரவால்ல. நம்ம எதுக்கு வந்து இதுல வந்து குறைபாடு வைக்கணும்? உங்களுக்கு வந்து ஒரு 14 டேஸ் டைம் தரேன். அதுக்குள்ள திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏதாவது நம்ம லேக் ஆகியிருக்கோமா சொல்லுங்க. ஏன்னா அந்த பையன் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்றாங்க. இவரும் ஓகே சொல்லி இந்த கேஸ வந்து சால்வ் பண்ணதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம சங்கர் தாஸ்க்கு ஒரு விஷயம் தெரியுது. அதாவது ஹீரோ வந்து அவங்க அம்மா பத்தி பேசினாலே டென்ஷன் ஆயிடுவாரு. கொஞ்சம் அவர் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு. அவருக்கு ஏதோ சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. அண்ட் போலீஸ் எக்ஸாம் பாஸ் ஆனாலும் நம்ம ஹீரோ ஆனந்த் என்ன பண்றாரு, பிசிக்கல் டெஸ்ட்லலாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அதுலலாம் பாஸ் ஆகி ரிசல்ட் வரப்போகுது. அந்த இடத்துக்கு சங்கர் தாஸ் வராரு. அவர் உடனே சொல்றாரு, ஆனந்த் நீங்க வந்து இந்த கேஸ் பத்திலாம் பேசியிருக்கீங்க, ஜாயின் பண்ண போறீங்களான்னு பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது உங்க அம்மா எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோ பழைய மாதிரி அப்படியே பிளாங்க் ஆயிடுறாரு. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. உங்க அம்மா பேர் தானே ஸ்ரீபாலா, அவங்க ஒர்க் பண்ண ஸ்டேஷன் எது, அவங்க எந்த வருஷம் இருந்தாங்க அப்படிலாம் கேட்கும்போது அவர் வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரோட வார்த்தையே வரமாட்டேங்குது. அப்படி அம்மா அம்மான்னு திரும்பவும் வளர்றாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அவங்க அம்மா அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்க. அவங்க சொல்றாங்க, ஏன் பயப்படுற, பேசு அப்படின்னு. இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்க கையை டைட்டாக பிடிச்சி அமுக்கிட்டே வந்து வலிக்குது நம்ம சங்கர் தாஸ்க்கு. எங்க அம்மா இந்த ஸ்டேஷன்ல தான் இருந்தாங்க, இத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் கையை உதறிட்டு போறாரு. அண்ட் சொல்றாரு, இவன் வந்து ஃபிட் கிடையாது, ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கவன் வந்து எப்படி போலீஸா வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால அவருக்கு அந்த போலீஸ் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப சேட் ஆயிடுறாரு. அந்த அங்கிள் கிட்ட போய் சொல்றாரு. அங்கிளும் போலீஸ் போஸ்ட்ல இருக்கனால போய் பேசுறாரு பர்சனலா சங்கர் தாஸ் கிட்ட. நீங்க வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, தேவையில்லாம அவனை போக வைக்காதீங்க, அவன் ஒன்றும் பைத்தியம்லாம் கிடையாது, அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அவ்வளோதான் அப்படின்னு. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நாங்க வேலைக்கு எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சங்கர் சொல்றாரு. வேலை கிடைக்கலையே சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து அழுதுட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா சங்கீதா அவங்க கண்ணு முன்னாடி வராங்க. அவங்க சொல்றாங்க, நான் என்னால தான் உனக்கு கஷ்டம், நான் வேணா நிரந்தரமா போயிட்டுமா அப்படி கேட்குறாங்க. இல்லைம்மா நீ தான் எனக்கு சப்போர்ட், நீ எப்பவும் கூட இருக்கணுமான்னு. சரி அழாத, அந்த கேஸ் உனக்கு தரலன்னா என்ன, நீ வந்து தனி மனுஷனா தான் அந்த கேஸ் சால்வ் பண்ணு அப்படின்றாங்க. அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அவர் வேணும்னே வந்து நம்ம சங்கர்தாஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறீங்க கேள்விப்பட்டேன், நான் தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன், நீங்கள் சூசைட் சொல்கிறீங்க, நான் மர்டர் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அந்த பொண்ணு இறந்து போன அன்னைக்கு உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம ஹீரோவும் பார்க்குறாங்க, சங்கர்தாஸும் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வரா, அங்கே ஒரு கடைக்கு போறா. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வாங்கிட்டோ ஏதோ சம்திங் பேக்கை க்ளோஸ் பண்ணிட்டே போறா. ஸோ அந்த கடையில் ஏதாவது வாங்கியிருக்கலாமான்னு ஒரு டவுட்டு. அண்ட் அந்த ரோட்லேருந்து ஏதாவது வாங்கியிருக்கலாமா அப்படின்னு கூட டவுட் இருக்கு. ஸோ அந்த ரோட்ல எல்லா கடையிலையும் போயிட்டு அந்த ஃபோட்டோ காட்டுறாங்க, இவ்வளோ பார்த்துருக்கீங்களான்னு. நிறைய பேர் இல்லை இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. பர்டிகுலர் கடையிலையும் கேட்குறாங்க, எல்லாம் இல்லைன்றாங்க. போலீஸும் அதே மாதிரி விசாரிக்கிறாங்க. அண்ட் ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் போலீஸ் விசாரிக்கும் போது ஒரு ஒரு பாய் இருக்காரு. அவர் சொல்கிறாரு, இந்த கேர்ள் நான் பார்க்கல அப்படின்னு. ஆனால் அதே கடையில் அப்புறம் ஒரு கேர்ள் இருக்காங்க. நம்ம ஹீரோ போய் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிற, இது மெரின் தானேன்னு கரெக்டாக சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு தெரியுமானா, அடிக்கடி வந்து இங்கே கிஃப்ட் வாங்குவா. அன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கியிருந்தா, அந்த மதர் மேரியை வச்சு ஒரு பர்த்டே கிஃப்டாக வாங்கியிருந்தா. ஸோ அவள் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தா, நான் வந்து அன்றைக்கி அவளுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு. அந்த கிஃப்ட்டையும் அவங்க ஃபோட்டோ காட்டுறாங்க. ஸோ இவர் பார்க்குறாரு. அப்போ அந்த கடையில் வேலை பண்ணுற அந்த பையன் சொல்கிறான், நேற்றுக்கு போலீஸ் வந்தாங்க, நான் தெரியாது சொல்லிட்டேன்னு. உனக்கு தெரியாதுல்ல, எனக்கு தான் அவள் ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மெரினை பற்றி விசாரிக்கும் போது ஃபேஸ்புக்கில் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹேனா அப்படின்ற ஒரு பொண்ணுன்னு தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் நிறைய ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ்லாம் எடுத்திருக்காங்க. சரி அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அதே சமயத்தில் சங்கர்தாஸும் என்ன பண்ணுறாரு, ஹேனா தான் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு அவங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து பேசும்போது ஹேனா ஒரு மாதிரி அவளை பற்றி கேட்டோன்னே அழ ஆரம்பிக்கிறா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, கொஞ்சம் தனியாக வாங்க சார் பேசணும், இது ரொம்ப பர்சனல் அப்படின்னு. அதாவது ஹேனா வந்து மெரின் இறந்து போகிறதுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவள் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. அப்போ அவள் கூட இருந்து அவளை காப்பாற்றுறதே மெரின் தான், ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துக்கிட்டது. ஸோ என் பொண்ணு அந்த மாதிரி டிப்ரெஷனில் இருந்தா, இப்போ இதை பற்றி கேட்டால் அவள் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடுவா, அதனால தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் பர்டிகுலர் டே அவள் இறந்து போன அன்னைக்கு அவள் வந்து இவளுக்கு கால் பண்ணியிருக்கா. என்னோட பொண்ணு எந்த மாத்திரை எடுத்தாலும் அந்த பேரையே அவள் சொல்லியிருக்கா, நீ எடுத்த மாத்திரை இதானே அப்படின்னு. இவ்வளோ எதுக்காக அதை பற்றி கேட்குறேன்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவள் ஃபோனை வச்சுட்டா. நம்ம கிட்ட இப்படி பேசிட்டு இறந்துட்டாலே என் பொண்ணு இன்னும் டிப்ரெஷனில் இருக்கா, அதனால இது வெளியே சொல்லாதீங்க, ஏன்னா யாருக்குமே சொந்தக்காரங்களுக்குலாம் அவள் இறந்து ட்ரை பண்ணான்னு தெரியாது அப்படின்றாங்க. ஸோ சங்கர்தாஸ் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அவர் நினைக்கிறாரு, ஓகே நம்ம அந்த மெரின்ற பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி அவள் சூசைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மாத்திரை பற்றிலாம் விசாரிச்சிருக்கா. ஸோ அவள் வந்து டேரெக்டாக போய் ஜம்ப் பண்ணல, அவள் என்னென்ன சோர்ஸில் வந்து இறந்து போக முடியும்னு ட்ரை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த மாத்திரை ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கிடைக்குமான்னு கேட்டிருக்கா. ஸோ அவளுக்கு கிடைச்சிருக்காது, வேற வழி இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிட்டா, தண்ணியில் விழுந்து அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதே ஆளுக்கு நம்ம ஹீரோவும் கால் பண்ணுறாரு. நான் வந்து இந்த மாதிரி ஆனந்த் உங்கள் பொண்ணு வந்து ஃப்ரெண்டுன்னு தெரியும், அதை பற்றி பேசணுன்னு. அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, பேசவே மாட்டேங்கிறாரு, ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சங்கர் தாஸ் வந்து ஆட்டாப்சி போகிற டாக்டர் பார்க்க போறாரு. அவர் வந்து வெக்கேஷனுக்கு லீவில் போயிருக்காரு. அவங்க அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க அந்த சார் வந்து அக்யூரேட்டாக வந்து கால்குலேட் பண்ணுவார், இது 100% சூசைட் கேஸ் தான், இல்லை டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஆனந்த் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அவர் அஃபிஷியலாக இல்லாதனால டாக்டர்லாம் பார்க்க முடியல, அவர் நேராக மார்ச்சுரிக்கு போயிடுறாரு. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து ஏதாவது இந்த பாடி பார்த்த ஞாபகம் இருக்கான்னு ஃபோட்டோ காட்டுறாரு. ஞாபகம் இருக்கே, இந்த கேஸ் பரபரப்பாக இருந்ததுன்னு. அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் தோணுச்சான்னு. டவுட் தோணுச்சு, ஆனால் ஒரு 7 குடும்பத்து பொண்ணு, அதை சொன்னால் யார் கேட்க போகிறாங்க,
டாக்டர் சொல்கிறத நம்ப போகிறாங்க அப்படின்னு. போலீஸ் வந்து 12 மணி நேரம் கழிச்சு தான் பாடி கிடச்சதுன்னு அதே தான் எழுதியிருக்காங்க ரிப்போர்ட்டில். ஆனால் எனக்கு வந்து ஷுவராக தெரியும் பாடி தண்ணியிலேருந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா பாடி வீங்கவே இல்லை, மீன்லாம் கடிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா கழுத்தோட பின்பக்கம் அங்கெல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் கீறல்கள் இருந்தது. யாரோ ஃபோர்ஸ் அவங்கள பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் காதில் கம்மல் வந்து பாதி காணும். மோதிர விரல்ல வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது. பட் நாங்களாம் என்ன சொல்ல முடியும், எங்களோட டவுட்டை வந்து நாங்கள் அப்போ வெளிப்படையாக சொல்ல முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க செத்து போன டைம் என்ன அப்படிலாம் தெரியணும், பாடி எப்போ கிடச்சது கரெக்டானு தெரியணும்னா நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க பேரை சொல்கிறாங்க. இவங்க போய் அங்கே மீட் பண்ணுறாங்க. பேசும்போது அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் பாடி எடுத்தேன், ஆனால் வந்து நீ ஏதாவது எடுத்தியான்னு கேட்கும்போது ஆமாம், நான் அவளோட மோதிரத்தை வந்து நைஸாக கழட்டி எடுத்துட்டேன் அப்படின்றாங்க. கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, நான் எடுத்துட்டேன். இப்படிலாம் பண்ணலாமான்னு கேட்டால் வேறு என்ன சார் பண்ண முடியும், எங்களுக்கும் பொழைப்பு போகணும்ல அப்படின்னு அவர் சொல்கிறார், ஓப்பனாக சொல்கிறாரு. ஸோ வீட்டிலேருந்து ஆனந்த் ரொம்ப இந்த கேஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும். அவங்க அம்மாவோட ரூபத்தில் அவருக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, சங்கீதா எல்லாரும் வந்து இவளுக்கு மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது, அந்த பொண்ணோட ஃபோன் காணும்னு சொன்னாங்களே அதை ரெட்ரீவ் பண்ணவே இல்லையே, அது இப்போ எங்கே தான் இருக்குது, அதை கண்டுபிடிச்சா நம்ம வந்து இன்னும் நல்லா தெரியும்ல, கால் ரெக்கார்ட் இருக்குது ஓகே, பட் ஃபோன் யார் வச்சிருக்கா, யாரோ ஒருத்தங்க வச்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஆனந்த் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து அந்த ஃபோன் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒருத்தர் தெரியும், அவர்கிட்ட நம்பர் கொடுத்து எனக்கு இந்த ஃபோன் வந்து லாஸ்ட்டாக யார் யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி தெரியுமா, இது ஆக்டிவேட் ஆயிருக்கா அது மாதிரி கண்டுபிடிச்சு சொல்கிறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃபோனோட ஐஎம்இஐ நம்பர் வேணும் சொல்கிறாரு. ஸோ அது இல்லை அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இல்லைனா அந்த ஃபோனை யூஸ் பண்ணி ஏதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டில் லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த பொண்ணு அந்த காலேஜில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் லிங்க் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதை எடுத்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்கிறாரு, அந்த ஃபோன் வந்து ஒரு லாஸ்ட் மந்த் அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஊரும் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க நாகர்கோயிலில் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்குது. அண்ட் நம்ம ஹீரோக்கு உடனே வந்து நாகர்கோயில் போகணும்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அங்கிளாக இருக்கார்ல இந்த போலீஸ், அவர் சொல்கிறாரு, நீ வந்து கேரளாக்குள்ளே நீ போலீஸ் கிடையாது, நீ இஷ்டத்துக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க, ஓகே சப்போர்ட் பண்ணுறோம், நீ இன்னொரு ஸ்டேட்டுக்குலாம் போக முடியாதுன்னு. இல்லை கண்டிப்பாக நான் போகணும், நான் போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதனால அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட், அவர் இப்போ சஸ்பென்ஷனில் இருக்காரு, அவர் கூட போக சொல்கிறாங்க நாகர்கோயிலுக்கு. ஆனால் நம்ம ஹீரோட அங்களுக்கு மனசு கேட்கல. அவர் போய் சங்கர் தாஸ் இருக்கார்ல அவர்கிட்டயும் பேசுறாரு. இவன் வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இப்போ பக்கத்து ஸ்டேட்டுக்கே போகிறான், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதுனா பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, உங்களோட அந்த கசின் ஒழுங்கா இருக்க மாட்டானா, அவன் பாட்டுக்கு அடுத்த இடத்துக்குலாம் போறானா, இரிட்டேட்டிங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்போ சங்கர்தாஸ் கிட்ட இன்னொரு போலீஸ்மேன் சொல்கிறாரு, அந்த பையன் வந்து சாதாரண பையன் கிடையாது, அவனோட அம்மா வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் போலீஸ் உமன், அவங்க உயிரே வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்க்காக தான் கொடுத்தாங்க, ஸோ அந்த பையனை ஹெல்ப் பண்ணது நல்லது அப்படின்றனால சங்கர்தாஸும் அதை யோசிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த போலீஸ்மேன்லாம் அந்த நாகர்கோவில் போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவோட மொபைல் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ இருக்க இடத்து பக்கத்துலேயே தான் வந்து அந்த மொபைல் ஆக்டிவேட்டாக இருக்குது, ரொம்ப பக்கத்தில் நீ இருக்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் அங்கே ஒரு ஃபோன் ரிங் அடிக்குது. அது ஒரு மார்க்கெட் ஏரியா, ஒருத்தர் எடுத்து பேசுகிறாரு. ஸோ அந்த ஃபோனை வந்து ரிட்ரீவ் பண்ணிடுறாங்க. அது நீ எங்கே வாங்கினா ஒரு கடை பேர் இருந்தாலும் சொல்லியிருக்கான், அந்த கடைக்கு போகிறாங்க. எனக்கு இந்த ஃபோனை விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கடையில் இருக்க ஒரு பையன் பார்த்துட்டு, இது நம்மளோட ஃபோன் தான், நம்ம தான் வந்து 2 மாதம் முன்னாடி விற்றது அப்படின்னு. அப்போ உடனே அந்த போலீஸ்மேன் கேட்குறாரு, 2 மாதம் முன்னாடி விற்ற ஃபோன் ஞாபகம் இருக்கா, உனக்கு எப்படி இந்த ஃபோன் கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஒரு கேரளாக்கார ஒருத்தர் இருக்காரு, உங்கள் ஊர் தான், அவர் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு, காலேஜில் பசங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுப்பாரு, அப்பப்போ இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வந்து விற்பாரு, ஸோ அவர் தான் அந்த ஃபோனை கொடுத்தாரு அப்படின்னு. அவர் பேரை கேட்டுட்டு அவர் எங்கே இருக்காரு பார்த்து ட்ரேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அவர் ஒரு காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துட்டு அங்கே நிற்கிறாரு. இவங்களும் நான் தான் பசங்களை சீட் வேணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டு அந்த ஸ்டூடெண்ட் பேர் மெரின் அப்படின்னு இறந்து போன பெண்ணு பேர் சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு புரிஞ்சுட்டு அவன் ஓடுறான். அவனை விடாமல் பிடிச்சி அடித்து கூட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த ஆள் எஸ்கேப் ஆக பார்க்குறான். பட் கன் பாயிண்டில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது யாருன்னா சங்கர் தாஸ் அங்கே வந்துடுறாரு. இப்போ இந்த டீமில் அவரும் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு, இவங்களை நம்புறாரு. அதனால வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. இப்போ அங்கே விசாரிக்கிறாங்க. அப்போ இந்த ஆள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், எனக்கு யாரும் தெரியாது அப்படி இப்படின்னு. சங்கர் தாஸ் சொல்கிறாரு, உன் மேலே நிறைய கேஸ் இருக்கே, க்ரைம் கேசஸ்லாம் இருக்குது, ஆனால் நீ வந்து துபாய்க்கு பாஸ்போர்ட் எடுத்திருக்க, ஸோ அதுக்கு வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எந்த போலீஸ்மேன் பண்ணா, உனக்கு வந்து ஈஸியாக போகிறதுக்கான டிக்கெட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க போல, அது எப்படி உனக்கு நடந்தது, அந்த போலீஸ்மேனை ஃபஸ்ட்டு பிடிக்கணும், உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அவனை ஃபஸ்ட்டு பிடிக்கிறேன் அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம அந்த ஆள் சொல்கிறான், சார் நான் தான் சார் அந்த மெரினை வந்து கொண்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து சின்ன பசங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு 40 இயர்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்து இரிட்டேட் பண்ண ரொம்ப பிடிக்கும், என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னா, நானும் அவளை லவ் பண்ணேன், என்ன லவ் பண்ணாமல் அந்த ரோனின்ற பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்கிட்ட டபுள் கேம் ஆடிட்டு இருந்தா, அது தெரிஞ்சுதான் நான் அவளை வந்து கொண்டு கடலில் தூக்கி போட்டேன், ஸோ நான் தான் கொலைகாரன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி அழறான். உடனே வந்து இப்போ சங்கர்தாஸ் சொல்கிறாரு நம்ம ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி, நீ கெஸ் பண்ணது கரெக்டு தான், இது ஒரு மர்டர் தான், அந்த நம்ம பிடிச்சிட்டு வந்தோம்ல அதனால ஒத்துக்கிட்டான், அவன் தான் வந்து மர்டரர் அப்படின்னு. ஆனால் விஷயத்தை கேள்விப்பட்டு ஆனந்துக்கு ஹாப்பினஸே வரல. அப்போ அவங்க லவர் கேட்குறாங்க, ஏன் நீ ஹாப்பியாக இல்லை, இது உடனே நம்ம வந்து டிவியில் சொல்லலாம் அப்படின்னு. இல்லை இல்லை நீ எதுவும் சொல்லாத, ஏன்னா வந்து அந்த பிடிக்கப்பட்ட பையன் பேர் ஆண்டனி, அந்த ஆண்டனி அவள் தெரியும் சொல்லி மெரின் வீட்லேயும் யாரும் சொல்லலை, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் யாரும் சொல்லலை, அவள் ரோனியை தான் லவ் பண்ணான்னு கேள்விப்பட்டோம். இந்த ஆண்டனின்ற கதாபாத்திரமே வரலையே, அவன் திடீர்னு நான் தான் அவளை லவ் பண்ணேன், கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறானே, இது நம்ப முடியாது, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ரோனியோட வீடு அவனுக்கு தெரியுமா, அட்ரஸ் தெரியுமான்னு கேட்குறான். கேட்டு ரோனி வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் ரோனியோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அங்கே வந்து
அன்றைக்கி தான் ஃபியூனரல். ஸோ அவங்க எப்போ பிறந்தாங்க, எப்போ இறந்து போனாங்கன்ற அந்த டேட் வந்து அதில் இருக்குது. அந்த போஸ்டரை பார்த்துட்டு அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் ரோனியை பார்க்குறாரு. ரோனி சொல்கிறாரு, இப்போ வந்து என் லவர் இறந்து போயிட்டா, எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சோகமாக இருக்காரு. பாஸ்டர் வந்திருக்காருன்னு கூட்டு போயிடுறாங்க. இவர் அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஷெல்ஃபில் வந்து மெரின் வாங்கினால ஒரு கிஃப்ட்டு, ஒரு மதர் மேரி, அந்த கிஃப்ட் அங்கே இருக்குது. ஸோ அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கா, உங்களுக்கு கொடுக்க தான் வாங்கியிருக்கான்னு புரியுது. அப்படியே ஒரு ஷாக் ஆகுறாரு. ரோனிகிட்ட கேட்குறாரு, நான் இப்போ தான் கவனித்தேன், உன்னோட லவர் இறந்து போன டேட் வந்து உங்கள் அம்மாவோட பர்த்டே அன்றைக்கி தான் இறந்து போயிருக்கா, அப்படி தானே? அப்போனா உங்கள் அம்மாவை விஷ் பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாளான்னு கேட்குறாரு. அவன் உடனே சொல்கிறான், இல்லை, அதுக்கு முந்தின நாள் எனக்கும் அவங்களுக்கும் சண்டை, அதனால அவள் வரலை அப்படின்னு சொல்கிறான். இது வந்து பொய்ன்னு அவருக்கு தெரியுது. உடனே அங்கேருந்து வெளியே வராரு. அங்கே வந்து அவங்க அம்மாவோட ஃபோன் இருக்குது. நைஸாக அதை எடுத்துகிட்டு வராரு. அதில் என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த நம்பர் ஏதாவது கால்ஸ் போச்சா அந்த இறந்து போன அன்றைக்கி அந்த டேட்டில் அப்படி கேட்குறாங்க. அது வந்து மெரினுக்கு போச்சு, அதாவது கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க அம்மாவோட பர்த்டேனால அது அம்மா கால் பண்ணியிருக்காங்களா, இல்லை மெரின் வந்து விஷ் பண்ணியிருக்காளா பர்த்டே விஷ் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த ஆள் சொல்கிறேன், அவங்க பையனுக்கு அந்த ரோனிக்கு கால் போயிருக்கு. இன்னும் 2 3 சொந்தக்காரங்க பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மெரினோட ஃப்ரெண்டு ஹேனா, அவளுக்கு கால் போயிருக்குன்றாங்க. உடனே ஹேனாவோட நம்பர் எனக்கு கொடுங்கன்னு வாங்கிடுறாங்க. முன்னாடி ஒரு ஹேனாவோட அப்பா கிட்ட தானே பேசினாரு, இப்போ ஹேனாக்கே கால் பண்ணி பேசுகிறாரு. ஹேனா வந்து உண்மையை சொல்கிறா, எனக்கு வந்து அவள் கால் பண்ணியிருந்தா, அவள் வந்து எனக்கு ஒரு மாத்திரையை பற்றி கேட்டா, அது சைட் எஃபெக்ட் பற்றி கேட்டா, அது பேர் ரெஸ்பெரிடான், அதுதான் கேட்டிருந்தான்னு. உடனே தேங்க்யூ சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ரெஸ்பெரிடான் போட்டு பார்க்குறாரு. சைட் எஃபெக்ட்லாம் பார்த்தா ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. அது வயசானவங்கலாம் எடுத்தாங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் வரும்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ அவருக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வருது அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே. ஃபர்ஸ்ட் ரோனி வந்து கேப் ஓட்டும் போது இவர் கொஷின் கேட்டிருப்பாரு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவன் போயிருப்பான். அந்த நேரத்தில் வந்து அவன் டேஷ்போர்டில் ரெஸ்பிரிடான் டேப்லெட் இருந்திருக்கும். ஸோ இவருக்கு அது ஞாபகம் வருது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, டவுட் வருது. ரோனியோட அம்மா பற்றி கேட்கும் போது அது வந்து அவங்க ஒரிஜினல் அம்மா இல்லைன்னு தெரியுது, வளர்ப்பு அம்மா. ஸோ அதனால வந்து ஏன் சொத்துக்காக இவங்க கொலை பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு டவுட் நம்ம ஆனந்துக்கு வருது. அதனால உடனே போய் சங்கர்தாஸ் கிட்ட பேச போகிறாங்க. சங்கர்தாஸ் சொல்கிறாரு, ஆண்டனியை கோர்ட்டு கூட்டு போகிறேன்னு. இவர் சொல்கிறாரு, சார் எனக்கு வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு. யார், மெரினோட பாடியை திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுமான்னு கேட்குறாரு. இல்லை, வேற பாடின்னு சொல்லி நம்ம ரோனியோட அம்மாவோட பாடியை வந்து புதைக்கிறதுக்கு முன்னாடியே கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. சொந்தக்காரங்க கிட்ட டவுட் இருக்குது சொல்லும்போது சொந்தக்காரங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ரோனி ரொம்ப கெட்டவன், அவங்க பேச்செல்லாம் கேட்குறதே இல்லை, எங்கே யாரையுமே மதிக்கிறது இல்லை, நம்மளை வளர்க்குறாங்கன்னு ஒரு அன்பெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக அவங்க இருந்தாங்க, அவங்க இறந்து போயிருக்காங்கன்னா காரணம் அவனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சர்ச் வாரண்ட்டு வாங்கிக்கிறாரு. ரோனியோட வீட்டில் போய் எல்லாத்தையும் தேடுறாங்க. ஆனால் அங்கே இருக்க போலீஸ் டீமுக்கு நம்ம ஆனந்த் ஸ்ரீபாலா பிடிக்கல. இவன் போலீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓவராக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவன்கிட்ட அலூஃபாக நடந்துக்கிறாங்க. அப்போ அவர் காரில் தேடி பார்க்கலாம் சார், டேஷ்போர்டில் இருக்குன்றாங்க. எங்களுக்கு எங்கே தேடணும் தெரியும் அப்படி சொல்லிட்டு போய் தேடுறாங்க. ஆனால் எதுவுமே இல்லை. ஒரு பழைய கார் ஒன்று நிற்கிது, அதை பார்க்கலான்னு பார்க்குறாங்க, அங்கேயும் எதுவுமே இல்லை. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு லேடி போலீஸ் சொல்கிறாங்க, கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லேடியோட பாடியில் வந்து ரெஸ்பிரிடான் டேப்லெட் இருக்குது, ஸ்லோ பாய்சனிங் மாதிரி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க, அதனால தான் இறந்துருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேட்டிங் டீமில் சங்கர்தாஸ் இருக்காரு, கூட வந்து அவர் நம்ம ஹீரோவையும் கூப்பிடுறாரு, நீயும் வா அப்படி சொல்லிட்டு, நீ எதுக்காக கொலை பண்ணன்னு கேட்குறாங்க. ரோனி சொல்கிறார், என்ன உளறிட்டு இருக்கீங்க, நான் யாரையும் கொலை பண்ணலன்னு. பர்டிகுலர் டே உங்கள் அம்மா வந்து பர்த்டே இருந்த அன்னைக்கு மெரின் இறந்து போனால அவள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படி தானே, இல்லை வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, வந்திருக்கா, அதுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரியோட ஸ்டாச்சு எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து பர்த்டே கிஃப்டாக மெரின் வாங்கியிருக்கா அவங்க அம்மாவுக்கு தரதுக்கு, வீட்டுக்கு வந்திருக்கா, இப்போ உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. அதை பார்த்தோட ரோனி வந்து அழுதுகிட்டே, ஐயோ அப்படியா, அப்போனா நான் வீட்டில் இல்லாத போது அவள் வந்துட்டு எங்கள் அம்மா விஷ் பண்ணிட்டு போயிருக்கா போல, போனதுக்கப்புறம் அவள் என்ன நினச்சான்னு தெரியாது, அதனால அவள் இறந்து போயிருக்கா போலன்னு சொல்லிட்டு திரும்ப அழறான். உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை அவள் அந்த மாதிரிலாம் போகலன்னு தெரியும், நீ தான் கொலை பண்ணுறதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு இன்னொன்று எடுத்துக்கிறாங்க. என்னென்னா அவளோட காதில் உடஞ்சி போயிருந்தா அந்த கம்மல். ஸோ அது வந்து ரோனியோட அந்த பழைய காரில் தான் கிடச்சிது. அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக உள்ளே போட்டு மூடும் போது அவள் காதில் கம்மல் உடஞ்சி உள்ளே விழுந்திருக்கு. அந்த துண்டு வந்து அவன் காரில் இன்னைக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஸோ மெரின் வந்து ஷாப்பிங் போயிட்டு அந்த மதர்க்காக வந்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு ஜாலியாக வரும்போது அந்த ஆன்ட்டி குளிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த கிஃப்ட்டை எங்கே வச்சா சர்ப்ரைஸாக இருக்கும்னு பார்க்குறா. அந்த ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வச்சிடுறா. அப்படி வைக்கும் போது பார்த்தா அங்கே வந்து அவங்களோட மருந்துகள்லாம் இருக்குது. அந்த மருந்துகளில் பார்த்தா அந்த ரெஸ்பிரிடான் டேப்லெட் இருக்குது. ஸோ இவளுக்கு வந்து இந்த டேப்லெட் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் எடுத்தா அசோசியேட் பண்ணுறதுக்காகன்ற ஞாபகம் வருது. அதையே இந்த ஆன்ட்டி வச்சிருக்காங்கன்னு டவுட்டாக இருக்குது. அது வந்து ஒரு ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக், அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க இதை வச்சிருக்காங்க சொல்லி எடுத்துட்டு இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவள் என்ன பண்ணுறா, அவளோட ஃபோன் எடுக்கிறா. அவள் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு, அது சார்ஜ் போடாதனால அப்படியே இருக்குது. உடனே அவள் என்ன பண்ணுறா, அந்த ஆன்ட்டியோட ஃபோன் அங்கே இருக்குது, அதை எடுத்து அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா, ஹேனாக்கு. நீ எடுத்த மாத்திரை ரெஸ்பிரிடான் தானே அப்படின்னு அதான் விசாரிக்கிறா. அவளும் ஆமான்னும் போது சைட் எஃபெக்ட் பற்றி இவன் நெட்டில் பார்க்குறா. இந்த மாத்திரை ஏன் ஆன்ட்டி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு டவுட்டாக இருக்குது. அந்த நேரத்தில் ரோனி கரெக்டாக வரான். ஹே எப்படி வந்திருக்க சர்ப்ரைஸ்ன்னு கேட்கும்போது, இது என்ன இந்த மாத்திரை அவங்க அம்மா எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு, இதெல்லாம் நீயே எடுக்கிற கொண்டு வந்து வையின்னு அவன் சொல்கிறான். சொல்லு, இது வந்து ரொம்ப கெட்ட ட்ரக், கார்டியாக் அரெஸ்ட் வருமா, இதையே நீ இது உங்கள் அம்மா எடுத்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னும் போது, செத்தா சாவட்டும்ன்றான். என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஆமாம் அந்த கிழவியை நானா அதை அப்படி எப்படி திட்டிகிட்டே இருக்காங்க, அவன் மட்டும் இல்லை அந்த குடும்பமே அப்படி தான், இவன் செத்தா வந்து இந்த குடும்பம் என்னை வெளியே துரத்திடும், சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதனால அவள் சாவடிக்க தான் முடிவு பண்ணிட்டேன், அதுக்குள்ளே இந்த சொத்தெல்லாம் என் பேர் வர்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்.
இது நமக்காக தான், நம்ம ஃபியூச்சருக்காக தான் அப்படின்றான். இவன் திட்டுறா, "உனக்கு அறிவில்ல, நீலாம் ஒரு ஆளா? நீ வந்து அந்த ஆன்ட்டி இப்படி பண்ணி வச்சிருக்கியே, இதை உடனே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்" அப்படின்றான். இப்படி சொன்ன உடனே, "அடங்கி இருக்க மாட்டியா? எனக்கு சொத்து தான் முக்கியம். ஒழுங்கா இல்லைன்னா உன்னையும் கொன்றுவேன், அவங்களையும் கொன்றுவேன்" சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்றான், அவன் மூச்சு முட்டுற மாதிரி அவளோட ஃபேஸ் அப்படியே அமுக்கி பிடிக்கிறான். அதில் அவளுக்கு உண்மையாகவே மூச்சு முட்டுது. அவளை திட்டிக்கிட்டே கொண்டு போகிறான். அவள் மயக்கம் போட்டுறா. மயக்கம் போட்டோன்னே அங்கே ஒரு சொந்தக்காரங்களாம் வந்துடுறாங்க அந்த ஆன்ட்டி விஷ் பண்ணுறதுக்காக. உடனே ஒரு பெரிய கபோர்ட் இருக்குது, உள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவங்க கிட்ட போய் ஜாலியாக பேசுகிறான். அந்த ஆன்ட்டியும் வராங்க. மெரின் வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்றான். அவளோட பேக் அங்கே இருக்குது, அதை எடுத்து ஒழிச்சு வச்சிடறான். கேக் கட்டிங் பண்ணுறாங்க, சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் அவள் உயிரோடு இருக்கான்னு நினச்சி எழுப்புறான். ஆனால் அவள் எழும்பவே இல்லை. அப்போ தான் தெரியுது அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு தெரியுது. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், அதனால எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. அப்போ நடுராத்திரி நான் போயிட்டு அந்த பாடியை என்னோட காரில் வச்சு கொண்டு போய் நான் அந்த கடலில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ வந்து சங்கர்தாஸ் சொல்கிறாரு, ஓகே இவன் சொல்கிறது அப்படியே நம்பலாம், நம்ம வந்து நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஆண்டனியே கொலை குற்றத்தை தன்மையில் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு. அப்போ ஆனந்தும் சொல்கிறான், ஆமாம் சார், அவன் யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணான்? ஏன்னா அந்த ரோனி அண்ட் ஆண்டனி 2 பேரோட கால் ரெக்கார்ட் பார்த்தா வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அவங்க 2 பேரும் கால் பண்ணிக்கிட்டது கிடையாது. ரோனியோட ஃபோன் ரெக்கார்டை பார்த்தா இறந்து போன நைட் வந்து ரோனியோட ஃபோன்லேருந்து ஒரு கால் ஒரு நம்பருக்கு போயிருக்கு. அண்ட் ஆண்டனியோட ஃபோனுக்கு அதே நைட்டு அதே ஃபோன்லேருந்து நம்பருக்கு வந்திருக்கு, ஒரு கால் இன்கமிங் கால் வந்திருக்கு அப்படின்னு. யாரோட ஃபோன் அப்படின்னு கேட்டால், போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ ஒரு இடத்துல கிடைச்ச ஒரு ஃபோன், அது யார் பேர்லையும் இல்லை, ஒரு ரெக்கார்ட் ரூமில் இருக்க ஒரு ஃபோன், எவிடன்ஸ் ரூமில் இருக்குது அப்படின்னு. அது எந்த ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கேஸை ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணார்ல ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தான் அங்கே வராரு. பென்னின்னு பேர். அந்த கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து சேர்ந்துருக்கான், ஆண்டனின்னு ஒருத்தன். அவனோட ஃபோனுக்கு வந்து உங்களோட ஸ்டேஷன்லேருந்து ஏதோ விட்னஸ் ரூம்லேருந்து ஃபோன்லேருந்து அவுட் கோயிங் கால்லாம் போயிருக்கு, அது ஏன் எப்படி அப்படின்னும் போது, அது வந்து விட்னஸ் ரூமில் இருக்கிறது வந்து யார் வேணால் எவிடன்ஸ் ரூம்லேருந்து எடுக்கலாம், எல்லா போலீஸும் உள்ளே போவாங்க, ஸோ யார் வேணால் மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஆனந்த் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஹாட்ஸ்பாட்டை கொஞ்சம் ஆன் பண்ணுறீங்களான்னு. இவர் ஆன் பண்ணுறாரு. விட்னஸ் ரூமில் இருந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதில் வந்து இவர் ஆன் பண்ணுறாரு. இங்கே பென்னி வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணும்போது அந்த விட்னஸ் ரூமில் இருந்த ஃபோன்லேயும் அதே வந்து ஆன் ஆகி அந்த பேர் பென்னின்னு காட்டுது. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, உங்களோட ஹாட்ஸ்பாட் பேர் பென்னி தானா? அது அந்த ஃபோனில் வந்து வருது சார். ஸோ அந்த ஃபோனை நீங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னோட பென்னிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இவர் தான் அதை யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்காரு. இப்போ தான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் காட்டுது. அதாவது என்னன்னா, பென்னி வந்து நம்ம ராணியோட ஒரு தூரத்து ரிலேஷன்ஷிப். அண்ட் ராணி வந்து கேட்டிருக்கான், இந்த மாதிரி இந்த வளர்ப்பு தாய் வந்து ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க, அவங்களை எப்படி கொலை பண்ணுறது கேட்கும்போது இவர் தான் அந்த ஐடியா கொடுத்துருக்காரு, ரெஸ்பிரடான் யூஸ் பண்ணுன்னு. அந்த லேடி ரொம்ப பணக்காரங்க, அவங்க கிட்ட 40 கோடி கிட்ட சொத்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து 10% கொடுக்கணும் அப்படின்னு பென்னி பேசி வச்சிருக்காரு. பர்டிகுலர் டே வந்து அந்த அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண அன்னைக்கு ரோனி வந்து ஈவினிங் அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணும்போது மெரின் இறந்து போயிட்டான்னு தெரியுது. உடனே அவன் கால் பண்ணது பென்னிக்கு தான். பென்னி கோவப்படுறான், எதுக்கு எனக்கு என்ன அடிக்கடி கால் பண்ணுறேன்னு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, உடனே பேசுங்க அப்படின்னு. இதுன்னு சொல்லிட்டு ரெக்கவரி ரூமுக்கு போகிறாரு. அங்கே இருக்க அந்த பழைய ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. அப்போ சொல்கிறார், என்ன விஷயம் சொல்லுன்னும் போது, இந்த மாதிரி என்னோட லவர் வந்து தெரியாமல் நான் கொண்டுட்டேன், நீங்கள் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு. அப்போ அந்த அம்மா எல்லாம் தூங்கிடுறாங்க. லேட் நைட்டில் நம்ம போலீஸ்மேன் அங்கே வராரு. அவர் வரும்போது பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து லைட்டாக இன்னும் அந்த சுவாசம் இருக்க மாதிரி தெரியுது. அவர் வரும்போது ஆண்டனியை கூட்டு வந்துடுறாரு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இதில் அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு தெரியும். ஸோ பாடி டிஸ்போஸ் பண்ண யூஸ் ஆகும்னு அவனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ ஆண்டனி சொல்கிறான், ஆமாம் இன்னும் வந்து ஃபீபிளாக பல்ஸ் இருக்குது, உயிரோட தான் அந்த பொண்ணு இருக்கா, இவளை ஹாஸ்பிட்டலாக கூட்டு போக வேண்டாம், இவளை இப்போ கொண்டு போய் நம்ம தண்ணியில் போட்டோன்னா அது சூசைட் மாதிரி தெரியும், கொலை பண்ண மாதிரியே தெரியாதுன்னு ஆண்டனி தான் சொல்கிறான். அன்னைக்கு நைட்டு அந்த 3 பேருமே கார்லேருந்து அந்த பாடியை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த மெரினோட கொலை நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இதில் 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க, ரோனி பென்னியும், அப்புறம் ஹெல்ப் பண்ண ஆண்டனியும் பிடிச்சிட்டாங்க. கேஸ் ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்படுது. அண்ட் மீடியாலலாம் ஒரு கேஸை வந்து சூசைட் சொல்லிட்டாங்க, ஆனால் இவ்வளோ குற்றவாளி இருக்காங்கன்னு தெரியுது. ஆனந்த் ஸ்ரீபாலா நல்லா ஃபேமஸ் ஆகுறாரு. அண்ட் சங்கர் தாஸ் அந்த அப்போ உணர்ந்துட்டாரு, நம்ம கேஸ் வந்து சால்வ் ஆகிறதுக்கு காரணமே ஆனந்த் தான் சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டை ஜாயின் பண்ணணும், நான் உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஆனால் ஆனந்த் சொல்கிறாரு, இல்லை மேடம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்க இருக்கக்கூடாது, இது முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன். நான் இதில் வந்து என்ன சில டைம் வந்து நான் இந்த மாதிரி எமோஷனல் பேலன்ஸ் இல்லாமல் சில முக்கியமான க்ளூஸ் எல்லாம் விடுறது கூட சான்ஸ் இருக்குது. என்னோட ஹாபி மாதிரியே நான் வெளியே வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் வேலைக்கு தான் போகிறேன், போலீஸ் ஆக போகிறதில்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு சந்தோஷமாக வெளியே போகிறாரு. ரோனியை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த மெரினோட அப்பா அம்மா அங்கே இருக்காங்க. அப்பா வந்து ரோனி அடிக்கிறாரு. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தன் பொண்ணோட குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. அந்த அப்பா அம்மா வந்துட்டு ஆனந்த் கிட்ட ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. சங்கர்தாஸ் இருக்காரு, அவரும் வந்து சரி நான் கிளம்புறேன்றாரு. உங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்கன்னு தெரியும், உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிவாங்க, அவங்க இங்கே இருந்தாங்கன்னா நான் அவங்கள சல்யூட் பண்ணுறேன்னு சல்யூட் பண்ணிட்டு போகிறாரு. நம்ம ஆனந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஒரு முக்கியமான கேஸ் சால்வ் பண்ணி ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த ஃபேமிலிக்கு நீதி கொடுத்துட்டாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் படத்தோட சீக்கிரம் மீட் பண்ணுற அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.